முஃபாஸுக்கு இங்கே பாருங்கள், இன்றைக்கி இந்த ஃபிஷ்ஷு தான் கிடச்சிது. இது வந்து சங்கரா, கொஞ்சம் குட்டியாக இருக்கும். ஓரளவுக்கு சாப்பிடுவாங்கன்ற ஹோப்பில் தான் நான் அதை வாங்கினேன். ஏன்னா அதையும் விட்டுட்டேன்னா எனக்கு இவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. என்னால் அதுங்க வந்து துடிச்சு போயிடுவாங்க, சுற்றி வரவங்க. எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்கும், குழந்தைங்க பொண்ணும் கொடுக்க முடியலன்னு. பட் இல்லைன்னா நான் மட்டும் என்னங்க பண்ண முடியும்? இது கடையில் விற்கிற பொருளாகிட்டு, இந்த கடையில் இல்லைன்னா அந்த கடையில் வாங்கி கொடுத்துடலான்னு. கடல்லையே இல்லையா அப்படின்றாங்க மத்தி மீன். ரோமியோ கடல்லையே இல்லை அப்படின்றாங்க கேட்டாக்கா. ஸோ என்ன பண்ண, இன்னும் நாளைக்கெலாம் மீனே சுத்தமாக வராதான். நாளைக்கு வேண்டின்னு இருக்கேன், ஒரு 300 ரூபாய்க்காச்சும் அவங்களுக்கு இந்த மீன் கிடச்சா போதும்னு. ஒரு 2 ஒரு ஞாபகத்துக்கு நாளைக்கு கொடுத்து விட்ருவோன்னு. புதன்கிழமை தான் ஓரளவுக்கு வரும்னு ஃபிஷ் எடுத்துகிட்டு வரவங்க எல்லாருமே ஒரே மாதிரி பதில் சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி தான் ஆக்சுவலி போட்டு கிளம்பியிருக்காங்களாம். இன்றைக்கி நாளைக்கு 2 நாள் தங்கி புதன்கிழமை தான் மீன் வருமா, அப்போ தான் வருமா. இன்றைக்கும் நாளைக்கும் ரொம்ப கஷ்டன்றாங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சவங்கிறதுனால இதுங்களுக்கு கொஞ்சம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, இல்லைன்னா சான்ஸே இல்லை. பால், ட்ரை ஃபுட்டு, ஃபிஷ்ஷு. இன்னும் வந்து முஃபாசு வரல, ஒரு மட்டன் தான் வந்திருக்கிறாரு. சாப்பிட்டு கிளம்பிடுவார். சாஷு எங்கே போகிறோமா? சாஷு மேலே போறியா? சாஷு மேலே பொறுமையாக போடாமா. ஒரு படியாக ஏறுறா சாஷு. பார்த்தீங்களா, படிக்கட்டு ஏறுற பார்த்தீங்களா? அப்படி தான் ஏறுவான். இப்படி சைடாக போய் அப்படி சைடாக போய், அது என்னன்னு தெரியல. ஏன்னா டைரெக்டாக அவளுக்கு ஹைட்டு கை வச்சு பேரலைஸ்டுனால ஏற முடியாது. போ 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 அதே மாதிரி அடுத்த படி போவா பாருங்க. போடாமா, போ போய்க்கியா? அவ்வளோதான் அதை போயிடுச்சு. இப்போ அதே மாதிரி அங்கே மேலே இருக்கிற படி ஏறுவான், ஏறி போயிடுவான். பேரலைஸ்ட் ஆகி ஓரளவுக்கு அது ஏதோ கொஞ்சம் கடவுள் புண்ணியத்தில் நிற்க ஆரம்பிச்சுது, கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சுது. இப்போ அப்படியே படி ஏறுது. இந்த மாதிரி தான் ஏறும், ஓடிலாம் ஏறலாம் முடியாது, அதால் ரொம்ப கஷ்டம். இந்த பாருங்க நம்ம குண்டு என்ன பண்ணுறது. தொப்பக்குட்டி, தொப்பக்குட்டி. அங்கே வந்து ரோமியோ இருந்தான். ஸோ அவனை ஸ்மெல் பண்ணுது பார்த்தியாது. ரோமியோ நின்றுட்டு இருந்தான் பார்த்தீங்களா, அவன் எப்படி ஸ்மெல் பண்ணிட்டு பாருங்கள். என்னடா இது இங்கே ஸ்மெல் வருதுன்னு பார்த்துட்டு பாருங்கள். எல்லாம் ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு ஷேடிங்க. பிளாக்கி தப்பிச்சா இல்லையா? இல்லை பிளாக்கி இன்னும் தப்பிக்கல. ஐயோ பிளாக்கி தப்பிக்கல. இப்போ இவன் போகிறானே, 2 பேருக்கும் சண்டை கிட்ட வந்துட போகுது. ஐயோ பிளாக்கி வால் தருது பார்த்தீங்களா? அது பாருங்க, பிளாக் கலரில் வால் தருது பாருங்க, தொங்குது பாருங்க கீழே. பார்த்தியா பிளாக்கி? இன்னும் நீ தப்பிக்கலையா? அவங்கிட்ட தப்பிச்சு இவங்கிட்ட மாட்டிக்கினேடா. டோன் வந்து என்ன செய்யுதுன்னு யோசனை பண்ணிருந்தாரு. என்ன பண்ணலாம், போகலாமா? போனால் நம்ம சேஃபாக, இல்லை இங்கேயே இருக்கிறது பெஸ்ட்டாக? தூக்கம் வேறு வரா மாதிரி இருக்குது. உள்ளே போய் தூங்கலாமா, இல்லை மேலே போயிடலாமா அப்படின்னு வந்து டோன் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காரு.